ஹாய் சப்ஸ்கிரைப் பாருங்கள் வீடியோவை. அரிசி மாவு ஸ்வீட் உருண்டை, பச்சரிசி மாவு உருண்டை, ஸ்வீட் உருண்டை, தேங்காய் பூ, முந்திரி பருப்பு, நெய், பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கணும். ஈர மாவாக இருக்கணும். காஞ்ச மாவு கடையில் வாங்கிட்டு வந்து செஞ்சால் இது வராது. தண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பாவு எடுக்கிற மாதிரி, அதிரசம் மாவு பாவு எடுக்கிற மாதிரி தான் எடுக்கணும். ஆனால் அது அதிரசம் ரவுண்டாக தட்டி எண்ணெயில் போடுவாங்க. ஆனால் இது உருண்டையாக பிடிச்சிக்கிது. ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டா கூட கிடையாது, நல்லாயிருக்கும். சூப்பராக பாவு எடுத்து செய்கிறதுனால ஸ்வீட் உருண்டை, அரிசி மாவு ஸ்வீட் உருண்டை. பாருங்கள், ஒரே ஆளாக வீடியோ எடுத்தது இது. நான் ஒரு கையில் செல்லு வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே சமைக்கிற வேலையை பார்த்தேன். இந்த ஸ்வீட் உருண்டை செஞ்சேன். நெய் கொஞ்சம் போட்டு, நெய் உருகிடுச்சு, நல்லா சூடாகிடுச்சு. முந்திரி பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு நல்லா ரொம்ப தீய விடக்கூடாது, கசப்பு வந்துடும், சிறுங்கசப்பாக. நல்லா கலர் மாறினா போதும். கொஞ்சம் ப்ரௌனாக வச்சு பாருங்கள் முந்திரி பருப்பு. அப்படியே எடுத்து தேங்காய் பூ போட்டுக்கணும். பத்து நிமிஷத்து வீடியோங்க இது. நல்லா முழுசாக வீடியோ பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியும். பாருங்க, தேங்காய் பூ போட்டுக்கணும். தேங்காய் பூ நமக்கு எவ்வளோ தேவையோ நிறைய கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ தான் சூப்பராக. நாங்கள் திட்டமாக போட்டுக்குவோம் தேங்காய் பூ. நான் 4 கிலோ அரிசி தான் போட்டேன், 250 கிராம். நல்லா ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஈரமாக மிக்சியில் போட்டு அரிசி ஈரமாவாக இருக்கணும். அதிரசம் மாவுக்கு எப்படி நம்ம ஈரமாவாக அரைச்சி செய்கிறோம், அதேமாரி தான் இது ஸ்வீட் உருண்டைக்கும் ஈரமாவு தான். பச்சரிசி ஸ்வீட் உருண்டை. அந்த தேங்காய் கொஞ்சம் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு, கொஞ்சம் ஏலக்காய் 2 போட்டு மிக்சியில் சுற்றிட்டிங்கனாக்கா நல்லா பவுட்ரு ஆகிடும். பாருங்க, தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி, தண்ணி கொச்ச பிறகு வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் சூடு ஆயிடுச்சுனாக்கா அந்த தண்ணியோட கூட நிறைய கொதன்னு வேகும். நல்லா வெல்லம் கரைஞ்சி நல்லா வாசனை வரணும், கமன்னு வாசனை வரும். அப்போ தான் அந்த மாவை கொட்டி கிளறணும். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணி கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கணும். நம்ம மாவு 4 கிலோ அரிசி மாவு மிக்சியில் அரிசிது 4 கிலோ 250 கிராம் இருக்குது மாவுனாக்கா, அது ஒரு 200 கிராமாவது தண்ணி வைக்கணும். இப்போ இந்த வெல்லம் பாவு கூடின பிறகு அப்புறம் அந்த தண்ணி ஊற்றி கொதிக்கணும். கலக்கலாம் நல்லா கொச்ச பிறகு தான் மாவு கொட்டி கிண்டணும். அது நல்லா கொதிக்குது பாருங்கள், தண்ணி ஊற்றி கொதிக்குது பாருங்கள். 200 கிராம் கட்டம் தண்ணி ஊற்றணும் மறுபடியும். நல்லா கொச்சி கமன்னு வாசனையாக வரும். அந்த தேங்காய் பூ, வெல்லம் நல்லா வாசனை வந்த பிறகு தான் அந்த மாவு கொட்டி கட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கிண்டணும். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரே கையிலே செஞ்சேன். கையை பிடிச்சிக்கிட்டு கூட செய்ய முடியல அந்த தவாவை. ஒரு கையில் செல்லு, ஒரு கையில் வேலை.
ரொம்ப சிரமப்பட்டு எடுத்தோம் அந்த வீடியோவை. நீங்களே இதேமாரி பார்த்து செய்யுங்க, வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு நல்லது உடம்புக்கு. அரிசி மாவு வெல்லம் இதெல்லாம் நார்மலான ஃபுட்டு தான் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் மாதிரி. ஈவினிங் டைம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டப்பாவில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் கெடாது. ஏன்னா நம்ம பாவு எடுத்து தானே அந்த மாவு அரிசி மாவு போட்டு அதில் கிளறி தேங்காய் பூவெலாம் போட்டு நெய்யெலாம் போட்டு வைக்கிறோம், கெடவே கெடாது. செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு டப்பாவில் போட்டு ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 10 நாளைக்கு கூட வச்சுக்கணும், எடுத்து சாப்பிட்லாம், ஒன்றுன்னா நல்லாயிருக்கும். வெளியில் வச்சாலே ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம், கெடாது. கடையில் அதையும் இதையும் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா பிள்ளைங்க நல்லா சாப்பிடும், நம்மளும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இனிப்பு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு போட்டுக்கணும். அதே மாதிரி இது பாருங்கள், இந்த வெல்லம் பாவு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும், கிண்டன பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கணும். ஸ்வீட்டு செஞ்சால் கூட அதில் கொஞ்சம் இனிப்பு உப்பு கொஞ்சம் போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், அரிசி மாவு ஈரமாவாக இருக்கணும், அரிசி ஊற வச்சு அப்படியே அரைச்சி அப்படியே செய்யணும். அந்த மாவு வறுக்கலாம் கூடாது, பச்சை மாவாக போட்டு செய்யணும். அதே மாதிரி கடையில் விற்கிற மாவு, காஞ்ச மாவு பாக்கெட் இருக்குது, அதை வாங்கிட்டு செய்யக்கூடாது, ட்ரையாக இருக்கும், நல்லா இருக்காது. கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா போட்டு கிண்டணும். எனக்கு கட்டைக்கரண்டி போட்டதுனால அது கிண்டுறதுக்கே வாட்டமாக இல்லை. நீங்கள் ஸ்டீலில் வச்சுக்கோங்க கிண்டுறதுக்கு, அப்போ தான் நல்லா வசதியாக இருக்கும். பாருங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், நல்லா மாவு வெந்த மாதிரி ஆகிடும். அப்படியே தண்ணிலாம் கொஞ்சம் நிறைய ஊற்றி கொதிக்க வைக்கணும். ஒரு 200 கிராம் தண்ணி காட்ட ஊற்றணும். வெல்லம் பாவு கூடின பிறகு தான் அதில் ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு தான் அப்புறம் இது போட்டுக்கின்றோம். ஆனால் வெள்ளத்தும் கூட ஒரு 200 கிராம் தண்ணி அப்போயே ஊற்றி கூட கொதிக்க வச்சுக்கலாம். அது பாருங்க, பக்குவமாக உருண்டை பிடி ஆறணும், கொதிக்கும் சூடு. ஆறின பிறகு கையால் அள்ளி உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா அழகாக வரும். உருண்டையாக வருது பாருங்கள், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். தேங்காய் பூ அதில் பாதிக்கு பாதி தேங்காய் பூ போட்டுங்க. 250 கிராம் அரிசினா ஒரு 100-150 கிராம் தேங்காய் போட்டுக்கணும். ஒரு 150 கிராம் வெல்லம் போட்டால் போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் 100 கிராம் நம்ம விருப்பம், முந்திரி பருப்பு எவ்வளோ ஒன்று போட்டோம்னா நெய் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு இந்த உருண்டை பாரு, கலர் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா உருண்டை பிடிச்சி ஒரு வாரம் வரைக்கும் நல்லா வெளியிலே கூட வச்சு சாப்பிட்லாம், கெடாது. அது வெல்லம் பாவு எடுத்து செய்யறதுனால உருண்டை சூப்பராக இருக்கும். செஞ்ச உடனே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, சூடு இருக்கிற வரைக்கும். அப்புறம் மறுநாள் கொஞ்சம் சூடு ஆரம்பித்தும் அப்போயும் நல்லா தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் செஞ்ச உடனே டேஸ்ட்டு அது வேறு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க, வீட்டில் பசங்க சாப்பிடுவாங்க, பெரியவங்க, நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். வெல்லம் போட்டு சாப்பிட்றது எல்லாருமே சாப்பிட்லாம். அதிகம் சர்க்கரை கூட இனிப்பு சாப்பிடக்கூடாது. வெல்லத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். இது மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸும் சாப்பிட்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு. பசங்களுக்கு ஸ்நாக்ஸு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம் செஞ்சு டப்பாவில் போட்டு. டெய்லியில் கடையில் குர்குரே, சிப்ஸு, லேஸு அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றதோட இதுமாரி நல்லா சத்தானது இது. அரிசி மாவு, வெல்லம், தேங்காய், நெய், முந்திரி பருப்பு எல்லாம் சத்தான பொருள் தான். செஞ்சு வச்சுக்கிட்டு பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்லா இருந்ததா இல்லையானு. எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.